இங்கு நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய இந்த தருணம் 122 நாட்கள் டிசம்பர் மாதம் 2023 30ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாசம் அதாவது உங்களுக்கு 2024 மே மாசம் வரைக்குமே இந்த கால அமைப்பு இருக்கும். இது 122 நாட்கள் இந்த கால அமைப்பு. இந்த கால அமைப்பில் குரு வக்கர நிலையிலிருந்து இவருடைய சுபர் இயற்கை சுவராக மாறி இவர் அந்த வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வருகிறார். இந்த கால அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில நம்ம தெளிவா விவரமா பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, வாழ்க்கையில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நீங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி செவ்வாய். தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வந்தால் எந்த விதத்திலையுமே நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. இருக்கா இருக்கு, இல்லையே இல்ல, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுவீங்க. பழமொழி சொன்ன மாதிரி மடியில கனம் இருந்தா நம்ம போற வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல இது வரைக்கும் மற்றவங்களுக்கு அடிமையா வாழணுன்ற அவசியம் இல்லை. காரணம், நீங்க யதார்த்தமா இருக்கிறீங்க, நேர்மையா இருக்கிறீங்க, உங்க வேலையில நீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்க. ஏன்னா வேலையில பொறுத்தவரையிலையும் உங்களை பொறுத்தவரையிலையும் எப்பவுமே எதுல இறங்கினாலும் அதை பர்ஃபெக்டா முடிப்பீங்க. உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டா அழகா முடிச்சு அவங்க கையில கொடுத்துருவீங்க. அவ்வளவு சாப்பிடுறீங்களோ எங்க வேலையை முடிச்சிடும். ஒண்ணு நினைச்சீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூக்க மாட்டீங்க. அவ்வளோ லெவலுக்கு யோசிப்பீங்க. ஆனா வாழ்க்கையில எந்த அளவுக்கு நேர்மையா யதார்த்தமா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டியவங்க, சார்ந்தவங்க, சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், இதை சார்ந்தே பழகுத மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. இந்த மன உளைச்சல் உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே அது உங்களுக்கு தூண்டி விட்டுட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, கடந்த காலகட்டங்களில் இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு பணம் வரவு செலவு, ஒரு மனுஷனுடைய அந்தஸ்து மரியாதை தான் முக்கியமே தவிர இங்க பாசபந்தம் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான்ற அளவுக்கு சில இடங்களில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. காரணம், நீங்க இழப்புகள் இழந்துட்டீங்க. பாசத்துக்கு நீங்க அடிமை. எப்பவுமே ஒருத்தர் மேல அன்பு வச்சீங்கன்னா முழுமையா வைப்பீங்க. அவங்க மேல முழுமையான அவங்களுக்கு வேண்டியது என்னென்னவோ அது எல்லாத்தையும் செய்வீங்க. அந்த விதத்துல உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே இழப்புகள், குறிப்பா தொழில் ரீதியில பாதிக்கப்பட்டீங்க. காரணம், அர்த்தாசிரம சனி ஒரு புறம், இன்னொரு புறம் உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது இவர்கள் கடந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இவர்களால உங்களுக்கு உருவான அந்த வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே டிராப் ஆயிடுச்சு. அதற்கு காரணம் என்ன? ஒரு புறம் ராகு கேது உங்களுக்கு பலவீனமா இருந்தாங்க, இன்னொரு புறம் சனி பகவானும் பலவீனம். கிட்டத்தட்ட அதற்கு முன்னாடி இருந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சனி பகவான காட்டிலும் அதற்கு முன்னாடி ஒரு 10 வருஷமா உங்களுக்கு ஒரு இந்த 10 வருஷமா அப்படின்னா அதுல ஒரு 7.5 வருஷம் உங்களுக்கு 7 சனி. இப்போ தொடர்ச்சியா ஒரு மனுஷனுக்கு ஒரு அடி விழலாம், அடிமேல அடி அடிமேல அடி வரிசையா விழுந்து இன்னைக்கு வாழ்க்கையில மீண்டு வர முடியுமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் எவ்வளவு அடி விழுந்தாலும் எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையில. நீங்க சாதிக்க பிறந்தவங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசி அப்பேற்பட்ட ராசி செவ்வாய் பகவான் உங்களுடைய வீட்டிற்கு அதிபதி. உங்களுடைய வீட்டிற்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, அருமையான சூரிய கிரகம், இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான கிரகம் சூரிய பகவான் நம்பர் 1. அவர் உங்களுக்கு 10ஆம் வீடா வரும் பொழுது தொழில் வேலையில உங்களுக்கு நிகர் நீங்க தான். அப்ப நீங்க சாதிக்க பிறந்தவங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க பட்ட வழி, நீங்க பட்ட பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இந்த காலம், இந்த குரு வக்கர நிலையிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு வந்த ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நீங்க தொழில பட்ட வேதனைகளை சரி செய்திருவீங்க, தொழிலில் பட்ட நஷ்டங்களை சரி செய்திருவீங்க, தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க. அந்த வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். 1. 2வது, வேலையில பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களுக்கு வேண்டியவங்களே உங்க வேலையை உங்க கண்ணை குத்தனா, உங்களை சார்ந்து உங்களோட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு மேல இருக்கிறவங்களும் உங்களை பாதிக்கப்பட வச்சுட்டாங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியில போயிடலாமான்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க. அதை எல்லாத்தையும் சரி செய்து இன்னைக்கு மீண்டு வெளியில வந்து சாதிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். ஆக வேலையில உங்களுக்கு
வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். ஏன்னா இந்த குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடத்துலதான் விழுது. அந்த இடத்தை 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வேலையில ஒரு டேர்னிங்க உண்டாக்கிடுவார். அதை விட ரொம்ப நாளா ஒரு தொழில் செஞ்சேங்க, ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு, செஞ்சு கொஞ்ச நாளே மறுபடியும் சரிவுகள் ஆகுது, சரி அது வேண்டாம் போகட்டும், இன்னொன்னு ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அதுலயும் அப்படித்தான், இன்னொன்னு ஆரம்பிச்சு இப்படியே என் வாழ்க்கையே இன்னைக்கு வரைக்கும் எதுல எடுத்தாலும் நஷ்டம். அதுவே வேற ஒருத்தன் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்து செய்யறாங்க, அது வேற லெவலுக்கு போகுது. இந்த மாதிரியான மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. கவலைகள் வேண்டாம். இது எல்லாத்துக்கும் காரணம் கடந்த கிரக சூட்சமங்கள் தான். அடுத்தது வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு எல்லாம் சாதகமா அமையும். அதே போல வேலையில டெம்பரவரியா தான் எனக்கு, பர்மனண்டாவே இல்லை, இங்க மாறிட்டே இருக்கிறேன், எதுலயுமே ஒரு மேன்மைகள் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு வேலையில மாற்றங்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தை டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டா அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில நீங்க ஒரு மேன்மையான இடத்துக்கு, ஒரு நல்ல இலக்குக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த 2024 பிறந்ததுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உங்களது வாழ்க்கையில் திருமண ரீதியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு மீண்டும் திருமண ரீதியில ஒரு மேன்மைகள் கிடைக்கும். காரணம், முயற்சிகள் எடுத்து எவ்வளவோ சிக்கல்கள் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல இடம் அமையுமான்னு எதிர்பார்த்தா அமைஞ்சது, ஆனா அமைஞ்சு நெருங்கி போய் இப்ப கடைசியில நின்று போயிடுச்சு நினைச்சு வேதனைப்படுறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 12ஆம் வீடு. 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுதே வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். குறிப்பா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட், அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுல நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எத்தனை நாள் இல்லாத ஒரு டேர்னிங், ஒரு திருப்பு முனை இப்ப உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் சந்திக்காத துறவுகளை சந்திச்சுட்டேன், என் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, கஷ்டப்பட்ட உழைப்பு எல்லாம் வீணா போயிடுச்சேன்னு நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு மேன்மைகள் கிடைக்கும். ஆக மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா இந்த தருணத்தில் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் சரி செய்திடுவீங்க. 3வது நபர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி அவருடைய விளைவுகள் இன்னைக்கு குடும்பமே தெரியக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சுன்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், உங்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை உருவாக்குறார். இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், அதை சரியா பயன்படுத்துங்க. அடுத்தது இதே குரு பகவான் அது மேன்மையில உங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்னன்னா தனம், செல்வம், செல்வாக்கு. கடன் சுமைகள்ல பாதிக்கப்பட்டு வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு ஆராயிட்டேன். இதை சரி செய்ய நானும் போராடுற முயற்சி பண்றேன். எனக்கு நாணயத்தோடு கொடுத்தவர்களுக்கு நாணயமா நடந்துக்கணும், அதுக்கு ஏதாவது வித்தாவது கொடுக்கணும் முயற்சி பண்றேன். ஆனா எதையும் செய்ய முடியல, எதுல அடி எடுத்து வச்சாலும் அது தடையாகுது. நானும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் 199% எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிக்கிறேன், கடைசி 1% அது அப்படியே நடக்காம பிளாக் ஆகி நிக்குது. இது ஏன் எதனாலன்னு தெரியலன்ற வருத்தத்துல இருந்திருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் குரு தன்னுடைய ஒளி இழந்து அவர் வக்கர நிலையில இருந்ததுதான் காரணம். இப்போ அந்த ஒளியுடன் அவர் பார்க்கக்கூடிய இடம் தனஸ்தானம். அப்போ உங்களது கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டங்களில் அமையும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். அதே நேரத்துல லோன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன் டெம்பரவரியா இருக்கக்கூடிய வேலை பர்மனன்ட் ஆகும். கல்வி சார்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். மொத்தத்துல இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா மாறும். மேற்கொண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நம்பி கொடுத்த பணம், அதனால வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலை, அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய காலமா இந்த காலம் அமையும். மேற்கொண்டு பூமி, மண், மனை சார்ந்த விஷயங்களில் இறங்கி அது டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளும் மனக்குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு சிக்கலா இருக்கு. வீடு கட்ட ஆரம்பிச்சு அதுவும் பாதியில நிக்குது நினைச்சவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவால மீண்டும் உங்களுடைய வேலைப்பாடுகள் நடக்கும். 12ஆம் இடத்துல சுப விரயங்கள் உண்டாகக்கூடிய இடத்துல குரு பார்க்கிறார். அந்த சுப விரயங்கள்ன்றது உங்களுக்கு வீடு கட்டுற யோகம். குடும்பத்துல சுபகாரியங்கள் உங்களோட பிறந்தவங்களுக்கு அண்ணன், தம்பி, சகோதரி யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைக்கும். நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத சில சரிவுகளும் மன உளைச்சலும் வாழ்க்கையில பல குழப்பங்களும் இன்னைக்கு வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் திடீர் சரிவுகளும் உண்டாயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, படிப்புக்குண்டான வேலையும் கிடைக்கல.
ஆனா கிடைக்கிறதுக்கு உண்டான கிடைச்ச வேலையும் நிலைக்கலன்ற அளவுக்கு சில பாதிப்புகள் நடந்திருக்கும். இது எல்லாமே சரியாகக்கூடிய காலமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். காரணம், உங்களது குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல மேன்மை அடைவார். குரு நின்ற இடத்தை பிளாக் பண்ணிடுவார். அப்போ சத்ரு ஸ்தானத்தில் நின்றுட்டு இருக்கார். அப்போ உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. உங்களுக்கு நெகட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்களை பிளாக் பண்ணுவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில கடந்த காலகட்டங்களில் பலவிதமான உபாதைகளை சந்திச்சிருந்தால் அது எல்லாமே தானாகவே சரியாகக்கூடிய ஒரு கால அமைப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். குறிப்பா சாப்பிடுறத கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவி அவங்க இல்லத்தரசிகள் கண்டிப்பா நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ உங்க குடும்பத்தார சாப்பிட வைக்கணும். அவங்களுக்கு நேரத்துக்கு எல்லாத்தையும் செய்யணும். அத வேலைகளை எல்லாம் முடிப்பீங்க. முடிச்சுட்டுதான் நீங்க சாப்பிடுவீங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேரமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கெல்லாம் சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணி காலையில முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9 மணிக்கு எதையாவது ஒண்ணும் சாப்பிட்டு மற்ற வேலைகள் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னா, உங்களது லக்னாம்சத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இவர் ஆரோக்கிய ரீதியில் ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா வயது சம்பந்தப்பட்ட இடத்துல. அதனால நீங்க முடிஞ்ச வரை கொஞ்சம் சாப்பாடு விஷயம் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. அதே போல ஆண்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மற்றவங்களை நம்ம ஜாமீன் கையெழுத்து போடுறது செய்யறது இதுல எல்லாத்தையும் கொஞ்சம் பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. ஒரு 60 நாளைக்கு புதுசா பெரிய லெவல்ல கமிட்மெண்ட்டுகள் பெரிய அகலக்கால் வச்சு எதுவும் செய்ய வேண்டாம். இருக்கிறத அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சிகள் பண்ணுங்க. அது வேற லெவல்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்றது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மற்ற எல்லா அமைப்புகளும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ரொம்ப நல்ல இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகளா உங்களுக்கு அமையும். ஏன்னா 10ஆம் இடத்தை குருவும் பாக்குறாரு, சனி பகவானும் பாக்குறாரு. இதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா அருமையான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த காலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமா இருக்கும். பூர்வ புண்ணிய ரீதியிலையும் புத்திர பாக்கிய ரீதியிலையும் எனக்கு கிடைக்கல, என்னன்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு மே மாசம் தொடங்கும் பொழுதே உங்களுக்கு கரு கைப்பொடி வந்துடும். இந்த 2024 உங்களுக்கு புத்திர பாக்கியம் கைக்கு கிடைச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் இப்ப இருக்கிற இடமும் சரி, அடுத்தது பெருமாற்ற ஆகக்கூடிய இடமும் சரி ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த காலம் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கிடும். மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஜனன ஜாதகம் ஒண்ணு இருக்கு. அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கு. திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கு. அதை சார்ந்துதான் இந்த பலன்கள். அந்த பரல்கள் 5க்கு மேல இருந்துட்டா டாப் லெவல்ல வேலை செய்யும். அதுக்கு கம்மியாக அப்படியே டிராப் ஆகும். அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு ஆகச் சிறந்ததா இருக்கும். மொத்தத்துல உங்களுக்கு இது ஒரு ஏறுமுகமா இருக்கக்கூடிய காலம். அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.